ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து மறந்துடுறோம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டே தெரியாமல் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து சேஃபாக ஒரு 5-6 ஜிமெயில் அக்கௌண்ட் என்னோட வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் 2-3 ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக நான் வந்து ரெக்கவரி பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி ரெக்கவரி பண்ணுறது தான் 1 by 1 இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அது ப்ரூஃபோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அதனால் மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணும்போது ராங் பாஸ்வேர்டு தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ அப்படி ராங் பாஸ்வேர்டு ஷோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஸோ அப்படி ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலில் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை டேப் பண்ண சொல்லுவோம். இந்த 2 ஆப்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை திரும்ப நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே உங்களால் பண்ண முடியலனாலும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ண முடியும். ரீசெண்டாக என்னோட மொபைலில் இருக்க எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஹேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நான் வந்து ரெக்கவரி பண்ணேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓடிபி வச்சு கூட நீங்கள் வந்து ஓடிபி என்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து கூகுள் ஹெல்ப் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கொரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து கொரீஸ் எல்லாமே என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது உங்களோட எஸ்எம்எஸ்க்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எம்எஸில் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக புது மெத்தடை ஜிமெயிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2-3 ஜிமெயில்ஸ்க்கு மேலே என்னோட வந்து ஹேக் பண்ணதுக்கப்புறமும் இந்த எஸ்எம்எஸ் மூலிமா வந்து லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணேன். அதை வச்சு எல்லா ஜிமெயில்ஸ் அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நாள் ரெக்கவரி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதில் வந்து ஹெல்ப் சென்டரில் போய்ட்டு உங்களோட கொரீஸை வந்து என்டர் பண்ணிங்க அப்படிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு, அதாவது ஜிமெயிலோட மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.